அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய ஜாதக ஆராய்ச்சியில் 45 வருடம் நான் பல ஜாதகங்களை பார்த்திருக்கிறேன். அதில் சில ஜாதகங்கள் பிரமாதமாக வந்திருக்கின்றன. பிரமாதம் என்றால் படு பள்ளத்தில் இருந்து உச்சிக்கு சென்றிருக்கிறது. இது எப்படி சாத்தியம் என்று பார்த்தால், லக்கினம் 2வது சந்திரன், 3வது சூரியன், அதாவது விதி மதி கதி, இந்த மூவரும் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் வந்து விடுகிறார்கள். இந்த ஜாதகம் எனக்கு வேண்டியவர், அவருடைய ஜாதகம். சிலர் என்ன சொல்வார்கள், நீங்கள் ஏதாவது உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் என் ஜாதகத்தை போடுங்கள், சொல்லுங்கள், தப்பில்லை. அவருடைய பர்மிஷன் வாங்கி கொண்டு தான் நான் இந்த ஜாதகங்களை போடுகிறேன். இப்பொழுது இந்த ஜாதகம் உங்களுக்கு சில உதாரணங்களுக்காக கொடுக்கிறேன். எப்படி என்றால், இந்த கடக லக்கினம் கடகம், சந்திரன் மகரம், சூரியன் அவன் ரிஷபத்தில் இருக்கிறான். சரி, அவர் பிறந்தது சூரியனுடைய திசை இருப்பு 8 மாதம் 3 நாள். தற்பொழுது நடப்பு சனி திசை குரு புத்தி 24 ஜனவரி 2025 வரை. அதே நேரத்தில் அவர் பிறந்தது 23/5/1954, நட்சத்திரம் உத்திராடம். சரி, ஜாதகத்தை பார்ப்போம். இப்பொழுது இவர் லக்னத்திற்கு 2 கூடியவன் தனாதிபதி. அந்த தனாதிபதி லாபத்திலே அமர்ந்து விட்டான். லக்னத்துக்கு ஜீவனாதிபதி இந்த ஜீவனாதிபதி செவ்வாய் 6லே அமர்ந்து விட்டான். 6லே அமரலாமா என்றால், செவ்வாய் அமர்ந்தது சுக்கிரனுடைய காலிலே அமர்ந்து விட்டான். அதாவது லக்னத்திற்கு 4-11 சுகாதிபதி லாபாதிபதி காலிலே அமர்ந்து விட்டான். சரி, ராகும் சேர்ந்து விட்டான். 3-6-11 ராகு இருந்தால் ராஜயோகம். இதை நான் அடிக்கடி கூறுவேன். 2வது, இவருடைய வாழ்க்கை 18-20 வரை போராட்டமாகவே இருந்திருக்கும். எப்பொழுது முன்னுக்கு வந்தார் பார்க்கும் பொழுது, இவருடைய 7 களத்திர ஸ்தானத்திலே சந்திரன் தனாதிபதி சூரியனுடைய அவனுடன் புதனும் சேர்ந்து லக்னத்திற்கு 3-12 கூடிய புதன் லாபத்தில் இணைந்து இந்த சந்திரன் சூரியனுடைய காலிலே, அதாவது லக்னத்திற்கு 2 கூடியவன் காலிலே அமர்ந்ததால் திருமணத்திற்கு பிறகு இவருடைய வாழ்க்கை படிப்படியாக முன்னேற்றம் அடைந்தது. சரி, அதே நேரத்திலே லக்னத்திற்கு 4லே சனி, உச்சம் பெற்ற சனி. இந்த சனி யார் காலில் இருக்கிறான்? ராகு காலில் இருக்கிறான். இந்த ராகு பிரமாதமாக செய்யும் கூறிவிட்டேன். இந்த சனி யார்? இரும்பு சம்பந்தப்பட்டது, எண்ணெய் சம்பந்தப்பட்டது, வாகனம் சம்பந்தப்பட்டது. இந்த தொழிலுக்கு சனி உச்சத்துக்கு கொண்டு போகும். ஆகவே இவருடைய லக்னத்திற்கு 4லே சனி அமர்ந்து இரும்பு தொழிலில் இன்று பிரமாதமாக வந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இவருடைய லக்னத்திற்கு 5 கூடிய புத்திர ஸ்தானம் என்று கூறுவோம். இந்த லக்னத்திற்கு 5 கூடிய புத்திர ஸ்தானாதிபதி செவ்வாய் 6ல் ராகுவோடு சேர்ந்து குரு பார்வையும் அடைந்து விட்டார். பொதுவாக குரு ராகுவை பார்த்து விட்டால் குரு சண்டால யோகம் என்பார்கள். அதாவது கீழ்மட்டத்திலிருந்து படிப்படியாக மேலே வந்து விடுவார்கள். இப்பொழுது இந்த புத்திரஸ்தானத்தையும் பார்ப்போம். இவருடைய புத்திரர்களும் வாழ்க்கையில் பிரமாதமாக இருப்பார்கள், அதில் குறையில்லை. இவருடைய லக்னத்திற்கு லாபஸ்தானத்திலே சூரியன் தனாதிபதி அமர்ந்து விட்டு தற்பொழுது சனி திசை குரு புத்தி நடப்பதால் லக்னத்திற்கு பாக்யாதிபதி குரு 12ல் அமர்ந்தாலும் அந்த குரு அமர்ந்த நட்சத்திரம் செவ்வாயினுடைய கால் மிருகசீர நட்சத்திரத்திலே அமர்ந்து விட்டது. ஆகவே இந்த குரு புத்தி சனி திசை அருமையாக செய்யும். ஒன்றே ஒன்று என்னவென்றால், இவருடைய லக்னத்திற்கு 4லே சனி உச்சம் பெற்றதால் தெய்வ பக்தி மிகுந்தவர், அதில் குறையில்லை. எப்படி? இந்த சனியை குரு பார்வை பார்த்து விட்டது. லக்னத்திற்கு 9 கூடியவன் பாக்யாதிபதி. 9ஆம் இடம் பொதுவாக ஜீவனாதிபதி இடம், பாக்யாதிபதி இடம், ஜோதி இடம் என்று கூறக்கூடிய அந்த 9வது இடம். அந்த 9வது இடத்திற்குரிய குரு சனியை பார்த்து பெரிய யோகத்தை கொடுத்து விட்டது. ஆகவே இவருடைய உழைப்பு தெய்வ பக்தியால் படிப்படியாக
முன்னேற்றம் அடைகிறது. ஒன்றே ஒன்று என்னவென்றால், இவருக்கு நடக்கும் திசை சனி திசை குரு புத்தி. இந்த சனி திசை குரு புத்தி 2025 வரை இருப்பதால் இவர் பல சொத்துக்களை வாங்குவார். இவர் லக்னத்திற்கு 10 கூடிய செவ்வாய் ராகுவோடு சேர்ந்ததால் இவருடைய வாழ்க்கையில் ஓய்வு எடுக்க மாட்டார், உழைத்து கொண்டே இருப்பார். ஏனென்றால் ஓய்வு எடுக்க வேண்டிய இடம் சுகாதிபதி. சுகமாக படுக்க வேண்டும் என்றால் 4வது இடத்தை பார்க்க வேண்டும். சுகமாக தூங்க வேண்டும் என்றால் லக்னத்திற்கு நித்திரை ஸ்தானம் சைனஸ்தானம் என்று கூறக்கூடிய 12வது இடத்தை பார்க்க வேண்டும். இதை செவ்வாய் பார்த்து விட்டான். இவர் உறக்கம் கொள்ள மாட்டார், உறங்கவும் மாட்டார். அதாவது உறங்க மாட்டார் என்றால் நித்திரை செய்ய மாட்டார் என்றில்லை, யோசனை செய்து கொண்டே இருப்பார். எப்படி செய்ய வேண்டும், எப்படி முன்னேற வேண்டும், பிள்ளைகள் முன்னுக்கு வருவார்களா, இதைத்தான் அவர் பார்த்து கொண்டு இருப்பார். ஆகவே இந்த ஜாதகம் உங்களுக்கு ஏன் நான் உதாரணம் கூறுகிறேன் என்றால், ஜாதகத்திலே ஒன்று மதி நன்றாக இருக்க வேண்டும், கதி சூரியன் நன்றாக இருக்க வேண்டும், விதி மதி கதி இவர்கள் மூன்றும் நன்றாக இருக்க வேண்டும். சரி, இவருடைய வாழ்க்கையில் இப்பொழுது எப்படி இருக்கும் கோச்சாரத்தில் பார்த்தாலும் சிலர் சொல்லுவார்கள், இவருக்கு 7 சனி வந்துவிட்டது, பாத சனி வந்துவிட்டது என்று. இந்த 7 சனியோ பாத சனியோ ஒன்றும் செய்யாது. காரணம், இவருடைய ஜாதகத்திற்கு சனி அமர்ந்த இடம் ராகு காலில் அமர்ந்து விட்டான். சுகாதிபதி லக்னத்திற்கு 6 ரோகஸ்தானத்திலே ராகு அமர்ந்தாலும் ராகு அமர வேண்டிய இடம் 6, 3, 11. ஆகவே இந்த சனி ராகு காலிலே அமர்ந்து ராசிக்கு 2 பாத சனியாக இருந்தாலும் பல இடங்களுக்கு இவர் பயணம் செய்வார். அதே நேரத்திலே இவருக்கு சூரியனும் புதனும் சேர்ந்து புதாதித்ய யோகம், லக்னத்திற்கு 4 சனி. இந்த இடம் தாயானுடைய ஸ்தானம், படிப்பு ஸ்தானம். 4 சனி இருந்தால் தடைப்பட்ட கல்வி, அவ்வளவு படிப்பு இல்லை. சரி, படிப்பு இல்லை, பண வசதி இருக்கிறது. எப்படி? பாக்யாதிபதி அமர்ந்து விட்டான் அருமையாக. 2வது சூரியனும் புதனும் புதாதித்யாகம் கொடுத்து விட்டார்கள். செவ்வாயை குரு பார்த்து குரு மங்கள யோகம் கொடுத்து விட்டார்கள். குருவும் சுக்கரனும் சேர்ந்து குரு சுக்கரன் யோகம் கொடுத்து விட்டார்கள். இவர்களுடைய ஜாதகத்திலே பல யோகங்கள் இருக்கிறது. ஆகவே இப்படி நீங்கள் ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது முக்கியமாக விதி நன்றாக இருக்கிறதா, கதி நன்றாக இருக்கிறதா, மதி நன்றாக இருக்கிறதா என்று பாருங்கள். சிலருக்கு கதி கெட்டிருக்கும், அதாவது சூரியன். அவருடைய வாழ்க்கை ஐயோ பாவம், நேற்று எப்படி இருந்தது என்று அவருடைய கதி பார்த்தாயா என்று கூறுவார்கள். ஆகவே முக்கியமாக சூரியனை பாருங்கள். இவருடைய கதி சூரியன். அந்த சூரியன் சுக்கிரன் இல்லத்திலே அமர்ந்து அந்த சூரியன் அவனுடைய லக்னாதிபதி 2 கூடிய லக்னத்துக்கு 2 கூடிய சாரத்திலே கிருத்திகை சாரத்திலே அமர்ந்ததால் கடைசி வரைக்கும் இவர் பிரமாதமாக இருப்பார். அது மட்டுமல்ல, இங்கு இருக்கும் 7 சனி பாத சனி இங்கு இருந்து மீனத்திற்கு போகுவதற்குள், அதாவது 2025க்குள் இவர் பல சொத்துக்களை வாங்குவார், சந்தேகம் இல்லை. இந்த ஜாதகத்திலே இன்னொன்று என்னவென்றால், சுக்கிரனுடைய இல்லத்திலே சூரியனும் சூரியனுக்கு பக்கத்திலே சுக்கிரனும் இருப்பதால் சிவயோகம். சிவனால் இவர் முன்னுக்கு வருவார், படிப்படியாக வருவார், சந்தேகமே இல்லை. உங்களுக்கு கூறிக்கொள்வது என்னவென்றால், எல்லாம் என்னால் முடியும், நினைக்கவே நினைக்காது. அதாவது நம்மை விட நம்மை படைத்த ஆண்டவனுக்கு தெரியும் இவனுக்கு என்ன கொடுக்க வேண்டும், இவன் எப்படி இருப்பான் என்று அவருக்கு தெரியும். எப்படி என்றால், செல்போனில் சார்ஜ் இருந்தால்தான் பேச முடியும். அதே போல உன்னுடைய ஜாதகத்திலே தவறாக நினைக்க வேண்டாம். ஜாதகத்திலே பக்தி அவசியம். பக்தி இருந்தால் நீ செய்யும் காரியம் 10%க்கு 100% கொடுக்கும். இதை ஆணித்தரமாக நான் சொல்லுவேன். பக்தி இல்லாதவர்கள் அவர்களை தவறாக கூறவில்லை. அவர்களுடைய வாழ்க்கை மேடு பள்ளமாக போகுமே தவிர செடியாக உயரத்திற்கு போகாது. இது என்னுடைய அனுபவம். நன்றி, வணக்கம்.